ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு நட்டு ஷிப்புடல எபிசோட் 201 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மீட்டிங் போயிருந்தாங்களா? மேலேயே நின்றுக்கிறான். என்னதான் பண்ணுறீங்க நீங்கள்? அவனும் வந்து தெரிஞ்சுக்கிட்டான்ல கடைசியில். இவ்வளோ செக்யூரிட்டி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல, அசால்ட்டாக வராங்க. ஹேய், வித்தியாசமா இருந்தானே, அவன் எங்க போனா? ஏய், இவன் எதுவும் வேற வேலையே வந்துக்கிறோம் போல இப்போ. இல்லை, இது தனியாக இவங்ககிட்ட ஒன்று இருந்துச்சு இல்லை. புரிஞ்சது. அப்போ வேலை ஆரம்பி. பாட்டி பாட்டி டபக்குன்னு எழுந்துட்டா சாமியார். லேடிஸ் முன்னாடி கோமால இருந்து எப்ப எழுந்திருக்கிறாங்க? எனக்கு அப்படிதான் தோணுது. அப்பதான் சாஸ்கியோட விஷயம் ஒரு முடிவுக்கு வரும். டான்ஸ் ஒட்டாகன்னு சொல்லணுமா? யாராவது இருக்கீங்களா? ஓ, சாய். சாக்குரா, நாம கொஞ்சம் பேசணும். உண்மையாவா சொல்ற? ஆமா, சாஸ்கேவை பாதுகாக்கிறதுக்காக தான் சாக்குரா அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா. அதுக்குள்ள சரியாயிடுச்சா? ஆனா அவ சாசுகேவை விட்டு கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க இத சொன்ன நீ வருத்தப்படுவியோன்னு உங்ககிட்ட இருந்தும் இதை மறைக்க சொன்னா. நாருட்டோ சாஸ்கேக்காக மன்னிப்பு கேட்டு ரைக்காக இருக்கிற இடத்தை தேடி புறப்பட்டு போயிருக்கா. என்ன? அவன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றான்? இப்ப ககாஷி அவன் கூட இல்லையா? அவர் என்ன போனார்? கூட இருந்தால் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ககாஷி சென்சை நருட்டோ மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு. நருட்டோ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு அவரு நம்புறாரு. போத்தோக்காவோட நம்பிக்கையும் கூட. ஒருவேளை அவர் இடத்துல லேடிஸ் முன்னாடி இருந்திருந்தா நிச்சயம் அவங்க அதே தான் பண்ணிருப்பாங்க. சாக்குரா, ரீசெண்டா தான் சாஸ்கே எடுத்த நறுப்பறதுக்காக டீம் ககாஷில நான் வந்து சேர்ந்தேன். இத்தனை நாள் ஆகியும் உங்க எல்லார பத்தி எனக்கு சரியா தெரியாது. எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப வீக்கான ஆளு. அது மட்டும் இல்லாம என்னது உன் மனசுல இருக்கிறத சாக்குரா கிட்ட சொல்லிட்டியா? இதை பத்தி சொல்லுவானோ? வாய்ப்பே இல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவளுக்கு நான் கொடுத்த வாக்க கூட என்னால காப்பாத்த முடியலையே. உனக்கு அவன் அப்படி என்ன சத்தியம் பண்ணான்னு எனக்கு தெரியல. நாருட்டோ, உன்கிட்ட கடைசி ஒரு முறை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனை திரும்பி கூட்டிட்டு வந்துரு. தயவு செஞ்சு சாஸ்கேவை கூட்டிட்டு வா. நருட்டோவோட நீ மறந்துட்டியா என்ன? மனசுல என்ன இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறான். ஹே, என்ன ஆச்சு சாக்குரா? சாஸ்கேனா உனக்கு இவ்வளவு பிடிக்குமா? எனக்கு புரியுது. நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா உனக்கு பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்கும். உன் உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ கவலையே படாத. சாஸ்கேவை நான் திரும்ப கூப்பிட்டு வரேன். என் உயிரை பணைய வச்சாவது நான் இதை செஞ்சு காட்டுவேன். சாய்
இன்னாட்டான்னு வச்சுக்கிறாளா இத ரூட்டை பாரு மாற்றி விட்டுற சாகுரா, பாரு. நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா மீற வாய்ப்பே இல்ல, புரிஞ்சுதா? அதுவும் உன் விஷயத்துல நான் எப்பவும் விளையாட மாட்டேன். நான் உண்மையா தான் சொல்றேன். அவனை கூப்பிட்டு வருவேன், அவனை திரும்ப கூப்பிட்டு வருவேன். அது என்னுடைய பொறுப்பு. மறந்துட்டியா என்ன? ஒரு ஷினோபியா நான் எப்பவும் கடைபிடிக்கிறது. உயிரே போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். சாக்குரா, நருட்டோ பண்ண சத்தியத்தை அவன் காப்பாத்துறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு தோணுது. உயிரே போனாலும் அவன் அதை மீற மாட்டான். நருட்டோ கிட்ட நீ அப்படி என்ன சொன்னு தெரியல, ஆனா அது அவனோட மனச ரொம்பவே பாதிச்சிருக்கு சக்குரா. அது ஒரு கர்ஸ் மார்க் மாதிரி. நருட்டோவை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் தான் சாஸ்கி இதெல்லாம் பண்றா. இப்ப நீயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இவன் யாருடா? நீனோ நீ மேல உட்காந்து எதுக்கு மாவுற சிம்ரன்? சாசுக்கே பத்தியா? எதுக்கு ஒப்பாரி வைக்கிறானே தெரியல. இன்னொரு தடவை கத்தி பேசினா மூக்க உடைச்சிருவேன். சாசுகே மேல ஈனோக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அது உனக்கு தெரியும். அதேதான். அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? அக்காஷிக்கில் சேர்ந்துட்டான்ட்டு அதே மாதிரியா? அவங்களுக்கு இத பத்தி அக்கறை இல்லாதப்ப எனக்கு என்ன கவலை? கேபா, நீ என்ன பேசுற? ஈனோவால இதை ஏத்துக்கவே முடியாது. நருட்டோவும் சாக்குராவுமே இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஷிகமர் இங்க வந்தாதான் அவனை கொலை சொல்லி உத்தரவு போட்டான். அவனால மட்டும்தான் இவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் மிஷன் தோல்வியில தான் முடிஞ்சது. அதை நினைச்சு அவன் இன்னமும் வருத்தப்படுறான். ஆமா, எனக்கும் தெரியும். அப்பவே சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வந்திருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவனாலையும் அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் சாக்குராவை கன்வின்ஸ் பண்ண அவனே முன்னேறங்கி இருக்கான். என்ன சொல்ல வர? சாஸ்கே மேல நருட்டோவுக்கும் அக்கறை இருக்கு. சாக்குராவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மட்டும் இல்ல, அவனுக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு. சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசாத. புரியுது, நீங்க சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நானும் சாக்குரா மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருமே நருட்டோ போய் சாஸ்கேவை கூட்டிட்டு வந்துருவான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே நான் நருட்டோவை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் மனசுல என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்க முடியுது. கொல்லனாலும் அவன் செஞ்சுதான் இருப்பான். அதனாலேயே சாஸ்கேவை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என்னோட மனசு குளிர்ந்து விட்டு எரியுது. ஒருவேளை அதுதான் நீங்க கோவன்னு சொல்லுவீங்களோ? அக்கறை நருட்டோ மேல அக்கறைடா உனக்கு. நாம எல்லாரும் நருட்டோக்காக மொத்த பிரஷரையும் அவன் மேல போடாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நருட்டோக்கு உதவி செய்யலாமே. நல்ல வார்த்தை. சமாளிக்கலாம்னு சொல்றேன். சாஸ்கேவா நம்ம சாய் சொல்றது சரிதான். ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க கூட இப்படி யோசிக்கலடா, நீ யோசிச்ச பாரு. ஷிகமாரு, எல்லா பாரமும் அவன் மேல தான் இருக்குது. நம்ம எல்லாம் இன்னும் சின்ன பசங்க இல்ல. முதல்ல அந்த அக்காஸ்கியோட கதையை முடிப்போம். அதுக்கப்புறமா 2 தட்டு தட்டி சாஸ்கேவை கூட்டு வரலாம். நான் இங்க ஏன் வந்தேன்னா ஆனா சிக்காதா. டீம் 7 அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான். நாம இப்ப ஒரு முடிவெடுக்கணும். முடிவெடுக்கணுமா? எதை சொல்ல வர ஷிகமாரு? சொல்றேன். அது என்னன்னா, அத சாஸ்கே ஒருத்தனால ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கும் ஹிடன் கிளவுட் வில்லேஜுக்கும் போர் உருவாக நான் விரும்பல. உங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. சரி, சொல்றது கேளுங்க. ஒருவேளை ஹிடன் கிளவுட் சாஸ்கேவை கொன்னாங்கன்னா நீயோ ஈனோவோ இல்ல நருட்டோவோ அந்த விஷயத்த சும்மா விடுவீங்கன்னு எனக்கு தோணல. ஒருவேளை நீங்க அதை தடுக்க போய் அந்த கிளவுட் நிஞ்சாவால நீங்க எல்லாரும் கொல்லப்பட்டா அதை பாத்துக்கிட்டு நானும் சோஜியோ இல்லவும் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐயையோ. யாரும் அதை பாத்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். அவன் தலைய தனியா பிரிச்சிடும். அப்போ போர் தான். அதை பாத்துக்கிட்டு அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்ப வந்து நம்மள தாக்குவாங்க. ஒருவேளை சோஜியோ நானும் அந்த கிளவுட் நிஞ்சாவால கொல்லப்பட்டா அதை பாத்துக்கிட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த ஊரையே சூழலாக்கிடுவாங்க. ஆக மொத்தம் நருட்டோ மேல கை வச்சா போர் வெடிக்கும். கிளவுட் வில்லேஜ்ல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி சாஸ்கேவை அவங்க ஏற்கனவே இன்டர்நேஷனல் கிரிமினலா பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் அக்காட்ஸ்கி கூட சாஸ்கே ஒன்னா இருந்தானா இந்த உலகத்துல இதுக்கப்புறம் வெறுப்புன்ற இருள் சூழ்ந்துரும். நான் என்ன நினைக்கிறேன்னா, லீஃப் வில்லேஜை சேர்ந்த நாம தான்
அந்த சாஸ்கேவை எதிர்த்து நின்னாகணும். நல்ல நான் சொல்ல வரது உனக்கு புரியுதுல? சாகுரா, என்ன பாரு. நீங்க தான் போய் அவன் முதல்ல தடுக்கணும் அவனை. சாகுரா, எனக்கு உன்னோட ஒப்புதலும் வேணும். பதில் சொல்ல கேக்குறல்ல? ஷிகமாரு, போதும், நிறுத்து. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத. இவங்க ரெடியா? என்ன மன்னிச்சிடு சாகுரா. ஒருவேளை நீ இதுக்கு சம்மதிக்கலனா கூட லீவ் வில்லேஜ காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா? இத பத்தி நான் நருட்டோ கிட்டயும் பேச போறேன். சம்பந்தம்லாம் முக்கியம் இல்லை. இப்ப அவன் எங்க இருக்கான்? நருட்டோ கிளம்பிட்டான்பா. லேண்ட் ஆஃப் அயனை நோக்கி போயிட்டு இருக்கான், ரைகாகேவ சந்திக்கிறதுக்கு. என்ன இவன் இப்படி இறங்கிட்டான்? சுபா, எனக்கு இப்பவே கண்ணு கட்டுது. இவன் ஏன் நம்ம எல்லாம் பண்றானோ? நருட்டோ கிட்ட இத பத்தி நானே பேசுறேன். என்ன சாகுரா, எனக்காக அவன் பண்ண எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லி ஆகணும். நானே அவனை நேர்ல பார்த்து பேசிக்கிறேன். என்னாலதான் நருட்டோ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த எல்லா வலிக்கும் நான் தான் காரணம். நான் அவனுக்கு எப்பவுமே பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கிறேன். இதுக்கு மேலேயும் அவன் என்னால கஷ்டப்படக்கூடாது. அவன் கஷ்டப்படவும் நான் விட மாட்டேன். நானே இத பாத்துக்கிறேன். எல்லாம் குட்டிங்களான்ட்டு மெச்சூரா பேசுறப்போ ஒரு மாதிரி எல்லாம் வளர்ந்துச்சுங்க. என்ன ஐயா உட்காருங்க ஐயா, சும்மா சும்மா நின்று. லீட் பண்றதா? நீங்க எல்லாரும் இதுக்கு சம்மதிச்சீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தையும் முடியாதுடா. இந்த பதவியை ஏத்துக்கிறேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா எனக்கு இதுல மாற்று கருத்து அப்பா இருக்கு. இந்த ஆளை நம்ப முடியாது. இந்த ஆள் கரெக்ட்டுடா. எங்க கால வச்சாலும் அந்த இடம் அழிஞ்சு போயிடும். இவன் பதவி ஏத்துக்கிறதுல எனக்கு சம்மதம் மீதி இல்ல. 3 பேர் ஒரு ஓட்டு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? என்னோட கிராமத்துல இருந்து அகாட்ஸ்கின்ற பேரை சொல்லிக்கிட்டு இது வரைக்கும் ஒருத்தன் கூட கிளம்பல. நம்பகமான ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பதவியை கொடுக்கணும். அது நான் தான். ஆனா இதுல எனக்கு சம்பந்தம் இல்லையே. இப்ப நீ என்ன சொன்ன? ஓ, என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த குழுவை வழி நடத்துறதுக்கு கூர்மையான அறிவும் குழப்பம் இல்லாம முடிவெடுக்கிறதுக்கும் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஆனா உன்ன மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்காத ஒருத்தன் இந்த பதவி ஏற்கிறது அவசரப்படுறான். சண்டையோ சச்சரவோ மட்டும்தான் வரும். அப்புறம் இந்த டெஸ்க்கு வந்த நிலைமை தான் எங்களுக்கு. அவனுக்கு டான்ஸும் கரெக்ட் தான். இவ இறக்கமே இல்லை அவனுக்கு தான். எனக்கு உன் மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் எல்லாரும் முன்னாடியும் நான் வெளிப்படையா சொல்றேன். காசேகாகேவுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இன்னும் எனக்கு எந்த அனுபவமும் இல்ல. மத்த நேஷன்ஸ் கூட நல்ல உறவு முறையும் அவருக்கு இப்ப கிடையாது. வெறும் காசேகாகேங்கிற பட்டம் மட்டும் இதுக்கு போதுமானதா இருக்காது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் லார்ட் சுச்சிகாகே இந்த மாதிரி விஷயத்துல அவருக்கு தலையிடுறதுக்கு காலம் ரொம்ப கடந்துடுச்சு. விட்டா அவரே அகாட்ஸ்கே கும்பலுக்கு துணை போவாரு. அதான் அவரே சொல்றாரு. அவருக்கு ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்ல. அப்புறம் லார்ட் மிசுகாகேவோட ஹிடன் மிஸ்ட் தான் அகாட்ஸ்கி கும்பல் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல உளவாளிகள் அதிகமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. காதும் வச்ச மாதிரி அங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த அகாட்ஸ்கி கும்பல் அத்தனை டெய்ல்டு பீஸ்டையும் புடிச்சு அதை வச்சு என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன நடந்தாலும் அந்த 9 டெய்ல்ஸ் மட்டும் அவங்க கைக்கு போக விடக்கூடாது. அதனாலதான் 9 முடியும். டெய்ல்ஸ் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு சொந்தமானது. இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒருத்தரால தான் இந்த பதவியை ஏற்க முடியும். ஆனா எனக்கு உங்க யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. கோபப்படாம என் இருந்திருக்கலாம். பாதுகாப்புக்காக இந்த அலெக்ஸ் ஷினோபி ஃபோர்ஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டாவும் இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் என்ன உறுத்துக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு செக் பண்ணி பாத்திரலாம். சென்ஸ் பண்றாரு. ஜோஜிரோ, சண்டைக்கு தயாரா இருக்கியா? என்ன வேக்குகா? ஓ, இந்த பவரா இவருக்கு? என்ன மியூசிக்லாங்க. என்னது? டான்ஸும் இதுக்கு வாய்ப்பே இல்ல. டான்ஸோட வலது கையில இருக்கிற சக்கரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவரோட வலது கண்ணும் வித்தியாசமா இருக்கு.
எவ்வளோ அவன் மயக்கி பேச வைக்கிறானா அப்படியா? நான் நினைக்கிறது சரின்னா அந்த கணேச சுகி உச்சிகாவோடது. அவன் ரொம்பவே பலசாலி. என்னாலேயும் அவனை சமாளிக்க முடியாது. அந்த விஷயத்தை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். லார்ட் ஹோகாகே, அந்த பேண்டேஜை வச்சு மறைச்சிட்டு இருக்கிறவங்க கண்ணை கொஞ்சம் காட்டுறீங்களா? சம்பந்தமே இல்லாம நீ ஏன் உள்ள வர? ஹியோசி உச்சிகாவோட கண்ணை பறிச்சு நீங்க உங்களுக்குள்ள செலுத்திக்கிட்டதா எனக்கு சந்தேகமா இருக்கு. அது ஷிசோய் உச்சிஹாவோடதா. மாட்டினான்டா டேய். ஷிசுவோ இட்டாச்சிக்கு இணையா சக்தி வாய்ந்தவ. அவனோட ஜூட்சுவை எதிர்க்கிற அளவுக்கு யாருக்கும் சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவனுடைய அந்த சூட்சுவை வச்சு அவன் அடுத்தவங்களோட மூளைக்குள்ள நுழைவான். மத்தவங்களோட முடிவையும் அவனால மாத்த முடியும். அவன் ரொம்ப பலசாலி. அதை வச்சு அவங்கள மேனிபுலேட்டும் பண்ணுவான். எட்டு இவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான். அந்த சூட்சு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வரைக்கும் அந்த சூட்ஸ்ல இருந்து தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. ஹோகாகே, ஒருவேளை இந்த மிஃபுனி அவன எழுந்துடுறான் மண்டை. ஒருவேளை இது என்னோட கண்களுக்கு பின்னாடியும் அந்த மாதிரி ஒரு ரகசியம் தான் இருக்கு. யோகாவை எதிர்த்து சண்டை போடும்போது அந்த சண்டையில நான் என் வலது கண்ணை இழந்தேன். ஆனா நீ என்னை ஏமாத்தவே முடியாது. ஃபோர்த் மிசுகாக்கே மேல போடப்பட்ட கெஞ்சூட்சுவை என்னால நல்லாவே உணர முடியுது. அதனால தான் சொல்றேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? வந்துட்டான். எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு தெரியுமா வரான் உள்ள? இத்தனை பேரை சமாளிச்சிருக்கடா நீ. என் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இவ அக்காட்ஸ்கியை சேர்ந்த ஒருத்தன். நான் தான் நினைக்கிறேன். ஆடாடா, இந்த சாஸ்கே இங்கேயும் இல்லையா? எங்கதான் போயிருப்பான்? அப்படின்னா அவன் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன போட்டு கொடுத்துட்ட? சொல்லுங்களேன். இந்த இடத்துல நீ என்ன பண்ற? நிஜமாவே அவன் தானா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஷாரிங்கான் அவன் கிட்டதான் இருக்கா. ஹாக்குகையும் சாபுசாவையும் அவன் தான் கொண்டானா. யாரா நீ? அந்த அக்காட்சிக்கு கூட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு தெரிஞ்சு அவனோட பேரு. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாமா? நாம இப்ப ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டியது சாஸ்கேவ. வாங்க ஆரம்பிக்கலாம். சாஸ்கே உச்சியா எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஏதோ பிளானுங்க. பதில் சொல்லு. சாஸ்கே மாட்டி விடுறானுங்க. ஒரிஜினலானு தெரியல. இப்ப நீ மட்டும் பதில் சொல்லல, உன் தலைய தனியா பிரிச்சு எடுத்துருவேன். சாஸ்கே, என்னென்னமோ நடக்குது. நீ இப்போ எங்கதான் இருக்க? நீ இப்போ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கியா? சாகுராவை பத்தி இல்ல ககாஷி சென்சைய பத்தி எங்களை ஞாபகம் வச்சிருக்கியா? என்னை பத்தி தான் டாக் எதுவுமே இல்லை. நீ வீழ்த்திருக்க, பழி வாங்கணும்னு நினைச்சு சாதிச்சிருக்க. கொஞ்சமாவது உனக்கு நிம்மதியா இருக்கா? இல்ல முன்ன விட உனக்குள்ள இருந்த வலி இன்னும் அதிகரிச்சிருக்கா சாஸ்கே? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வர மாட்டேங்கிற? அவனை கொலை போட்டுனேங்கிறாங்கடா. வெறுப்புணர்ச்சி உன்னை மொத்தமா முழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாஸ்கே. எல்லாரும் போல நீயும் ஒரு சாதாரண கிரிமினலா மாறிட்டேங்கிறத நம்ப முடியல. எல்லாரும் ஆயுமா? இப்போ நீ யாருங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல நீ எப்பவுமே இப்படிதானா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. மாதரா, நருட்டோ உசுமாகி, நீ எப்படி அங்க வந்த? இந்த எபிசோட் நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஷிக்குமாராவும் சாயும் அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அப்படி இருக்குது, செல்ல குட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு சாய் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் நேற்று எபிசோடு இன்றைக்கும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக தெரியுறான்.
அவங்க பேசுகிற விதம் நரோட்டோக்காக அவன் அவ்வளோ மெனக்கெட்டு ஒன்று பண்ணுறாங்களே அதெல்லாம் செம்மையாக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து நட்டு மேல தான் பாரம் வச்சுனே இருக்கிறீங்க. அவன் பாரத்தை யாரு குறைக்கிறது? நம்மலாம் பிரிச்சுக்கணுன்ட்டு 2 பேருமே அது சாய் சாய் சொன்னான் பாருங்க. ஸோ அவனுக்கு ஃபீலிங்கே புரியாத ஒரு ஆளுக்கு தான் எல்லா ஃபீலிங்கும் புரியுது உங்களை விட. ஸோ உங்கள் எல்லாரோட அவனுக்கு தான் நல்லா புரியுதுன்னு சொன்னான். அவன் எனக்கு இதெல்லாம் தெரியலன்றான். ஆனால் அவங்களோட 100% அவனுக்கு மட்டும்தான் நருட்டோவை பற்றி தெரியுது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்றது தெரியுது. அது யாரும் நீங்கள் உணராமையே இருக்கிறீங்க. முக்கியமாக சாக்குரா கூடயே இருக்க. நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் ப்ரெஷர் வச்சுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துனுக்கிற. ஆனால் மொத்தத்துக்கு ஓடிட்டு இருக்க தான். அது உனக்கு புரியவே இல்லைன்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு சாய் சொல்லி சிக்கமாரு சொல்லி தான் அது உனக்கு புரியுதான்றதே எனக்கு ஷாக்கு. என்னன்னா சாக்குராக்கு வந்து அவன் சாக்குரா சாசுகேக்காக போகிறான்னு தெரியுது. பட் அங்கே போயிட்டு அவன் அடி வாங்குறது இதுவாக அவன் வெளியே காமிச்சிக்கிறதும் இல்லை. இங்கே வந்து சொல்கிறது இல்லாதனால அவளுக்கு அது தெரியவே மாட்டேது. இப்படி சொல்லும் போது தான் அவளுக்கே அது ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த டைமில் கூட சிக்கமாரு சாசுகே பற்றி சொல்லும்போது அவளுக்கு கோவம் வருது. அது சொன்னதுனால கோவம் வந்துச்சா இல்லை நரோட்டோக்கு இந்த நிலமை இப்படி ஆயிடுச்சேன்னு கோவப்படுறாளா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சாசுகே பற்றி சிக்கமாரு சொன்னதுக்கு தான் அவளுக்கு கோவம் வந்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கே பிடிக்கல. ஆனால் எனக்கு ஒரே விஷயம் தான். இப்போ வந்து சாக்குரா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் கேட்கல பண்ணலனாலும் நருட்டோ ஓடி தான் இருக்க போகிறான். அவனுக்கு அவன் நட்பு தான். நீ சாக்குராவுக்காக இப்போ ஓடிட்டானா அதுவும் இருக்குது. அதுவும் ரீசன் தான். பட் அப்படியே சாக்குரா சொல்லனாலும் அவன் வந்து சாஸ்கே விட்டுருக்க போகுது. போயிருப்பான். பட் நிறைய பேரோட நம்பிக்கை பின்னாடி இருக்கும்போது இன்னும் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், வலி அதிகம், இன்னும் அவனுக்கு கஷ்டப்படுத்துது அதிகமாக. நருட்டோக்கு ப்ரெஷர் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு பெருசு நம்பிக்கை வச்சிருக்கு, போத்தோக்கைக்கு நம்பிக்கை வச்சிருக்கு, நகட்டோ வச்சிருக்கான், அதுக்கப்புறம் பாட்டி, கக்காஷி எல்லாருமே. இப்போ நீயும் வந்து நம்பிக்கை அவன் மேலே வச்சிருக்க. எல்லாருமே எல்லா ப்ரெஷரும் அவன் மேலே தான் இருக்குன்றப்போ அவனால் தாங்க முடியல. அதனால தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். போய் காலில் வரைக்கும் விழுறதுக்கு காரணம் அதுதான். இத்தனை பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் காப்பாற்றினா போராடணும். இத்தனை பேர் நான் வாக்கு ஊற்றுட்டேன் வீரமாக. பட் அதை செயல்படுத்தணும்னா எல்லா பக்கமும் இருந்துகிட்டே இருக்கு. நான் என்ன தான் பண்ணுவேன்ற ஒரு இது தான் அது. ஸோ அதெல்லாம் தான் இப்போ சாய் சொல்கிறான். அது புரிஞ்சிருக்கும் சாக்குராவுக்கு. நம்மளும் அது இத்தனை நாள் புரிஞ்சிக்கலையேன்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டா ஓகே. பட் வந்து சொல்லும் முடிவுக்காக வெயிட் பண்ணுறோம். உன்னை மதித்து வந்து சிக்கமாரு கேட்டான். நீ வந்து அது இவ அதுதான் இருப்பா பழகுது. நீ பொண்ணையில் பண்ணா கட்டி போ, நான் முடிவு எடுக்க தான் செய்வேன் அப்படின்னும் போது இல்லை நானே பேசுகிறேன், அவனுடைய ஒரு பாரத்தையாவது நான் குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன பேச போகிறான்னு தெரில. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நரோட்டோ யோசிச்சான் பாருங்கள் சாசுகேக்காக. எனக்கு சந்தோஷம் கிடச்சிதாடா, என்ன பண்ணுறேன், இவன் மனநில் புரிஞ்சிக்கவே முடியலன்னும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது அப்பா நம்ம வந்து ஒரு சாசுகேவே இருந்துடக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு இருந்தது. எவ்வளோ அன்புங்க, அன்போடு உச்ச கட்டத்தில் இருக்காங்க அவன் சாசுகே மேலே. நினச்சி பாருங்கள், சின்ன வயசில் சாசுகே அவனும் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது. சண்டை போட்டிருந்தாலும் அப்படி சேர்ந்தது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ மற்றவங்க நரோட்டோக்காக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் விட இது சாசுகேவை சூஸ் பண்ணது நரோட்டாவே வந்து சாசுகே கூட இருக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணிக்கிட்டு அவன் இருந்தான். அவன் அதிகமாக இன்வால்வ் ஆனதுனால தான், அவனாக எடுத்துக்கிட்டதுனால தான் சாசுகேக்காக இவ்வளோ நிற்கிறான். அப்படி நல்ல பையனாக பார்த்தோம் அப்படிலாம் இருந்தோமே, இப்போ என்னடா அப்படியே மாறிட்டானது யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது தான். அது அந்த இடத்துல இருந்தால் தான் அது புரியும். அதேமாதிரி இப்போ நட்டு சொல்கிறேன், என்னை பற்றி நீலாம் யோசிப்பியாடா, உன்னை பற்றி நாங்களாம் ரொம்ப யோசிக்கிறோம் வலிச்சுதுங்க. ஆனால் அப்படின்றது வந்து ரொம்ப வலி அது. ஆனால் அவன் யோசிக்காமல் இல்லை, யோசிக்காமல் இருக்கும் விட மாட்டேன்றான் மாதிரி. நட்டுன்னு அந்த பேச்சு தானே இங்கே போயிட்டே இருக்குது. அதை வச்சு தானே அவனை வெறியே ஏற்றுறாங்க. உன்னோட அவன் மூந்திட்டான்னு சொல்லி தான் அவனை வந்து வெறி ஏற்றுறாங்களே. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா நருட்டோவை மிஞ்சணுன்ற இது தான் அவனுக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ அவனே மறக்கவும் முடியாது, மறக்கவும் விட மாட்டாங்க. சரி, இப்போ இந்த பசங்களாம் வந்து நம்ம குழந்தையவே பார்த்து மெச்சூராக பேசினுக்குதுங்க. இதெல்லாம் ஆச்சரியமாக வருமே, அது நல்லா தான் இருந்துச்சு அந்த ஃபீலிங்கில். அது பார்த்துட்டு ஆனால் அப்படியே இந்த பக்கம் வந்தால் சபையில் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன எதை பற்றி யோசிக்கனே தெரில. அப்படி நடக்குது, எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது. எதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரில. ஷாக் கொடுத்துட்டே இருக்காங்க. இவன் என்னடா செடி திடீர்னு நடுவில் முளைக்கிறான், இவ்வளோ தைரியமாக எப்படா உள்ளே வர, உனக்கு பயமே இல்லையா? 5க்காக அங்கே உள்ளே இருக்காங்க. ஆனால் அவன் அசால்ட்டாக வந்து அவங்ககிட்ட நிற்கிறான். ப்ளஸ் சாஸ்கேவை போட்டு கொடுக்கறது தான் பிளானாகவே இருந்திருக்கு. இங்கே அதை சொல்லி இப்போ ரைக்காகவே கோபமாக இருக்கார். ஸோ அதை சொல்லி இங்கே குழப்பறதுக்காக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு சாதகமாக பண்ணுறதுக்காக இப்படி குழப்பி விட்றானா. இப்போ சாஸ்கேவும் அந்த இடத்துல இல்லை. ஸோ வந்து இந்த டான்ஸோவை பிரிக்கணுன்றதை இங்கே குழப்பி விட்டுட்டு அவனை தனியாத்துன்னு போகிறதாக பிளானா, இல்லை சாஸ்கேவே வந்து இப்போது அக்காசிக்கிலேருந்து விலகிறேன்னு சொல்கிறாங்களே, அதனால் இங்கே கோர்த்து விட்டுட்டு இவனுக்கு என்ன பிளான் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஸோ மாதராவும் அந்த பிளாக் ஜூட்ஸும் அதுவும் 2 இப்போ வந்திருக்கு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு. இவங்க ஏதோ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு மாதரா சொன்னால் அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இது என்ன குழப்பறீங்கன்னே தெரியல. சரி, இந்த ஷாக்கு இது முடிஞ்சிச்சு, இங்கே ஒரு நடந்துட்டுருக்குன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தா மாதரா நருட்டோ கிட்ட வரான். அது அதுக்கு மேலே ஷாக்கிட்டே, என்னடா பண்ணுறீங்க, என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி. ஏற்கனவே சாஸ்கேவை போட்டு குழப்புன்னு குழப்பி வச்சு தான் இவ்வளோத்தையும் பண்ணுகிறான். இப்போ நருட்டோவையும் குழப்பி விட்டுருவானோன்ற மாதிரி. ஏன்னா இவன் இப்போ புலம்பிட்டு இருக்கான்.
இந்த டைமுக்கு இவன் ஏதாவது சொல்லி நருட்டோவையும் எதனா ஒன்று குழப்பி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி பயமாகுது. இவங்க கக்காஷி அமௌண்ட் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அது வேற. இல்லை அவர் தனியாக விட்ட மாதிரி தான் இருக்குது. தனியாக ரூமில் இருக்கும்போது தான் வந்திருக்கான். என்னத்த சொல்லிட்டு போக போகிறான்னு எனக்கு தெரியல. எதை சொல்லி இப்போ நருட்டோ ட்ரிகர் பண்ணி விட்டு போக போகிறான்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று குழப்பி விட்டுருவானோன்ற மாதிரி. ஏன்னா அவன் பேசுறதுல ஏதாவது ஒரு உண்மையை எடுத்து சொல்லிடுறான். அந்த டைமில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி தான் சாஸ்கே இப்படி பண்ணது. அதே மாதிரி இப்பயும் ஏதாவது அந்த டைம் நடந்த விஷயத்தை ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தெரியல, அது சொல்லுவானா இல்லை அவன் எப்படி சும்மா போவான்னு. நிறைய இருக்கும்போது அவன் சும்மா போவானா இல்லை சண்டை போடுவாங்களான்றது தெரியல. ஆமாம் நடக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க ஊருக்குள்ளேயும் இல்லை. ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி, இப்போ வெளியே இருந்தாலும் சரி. இப்போ தனியாக இருக்காங்க. என் மட்டும் கக்காஷி மட்டும்தான்றப்போ தெரிஞ்சு தான் வந்திருக்கானே. எதனா பிளானா என்ன என்ன எப்படி எடுத்துக்குதுன்னே தெரியல. குழப்பமாக இருக்குது. அதுக்கு தான் அவங்க சாசுகே பக்கம் அந்த டீமை ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு இங்கே இவன் வந்து நருட்டோ ஃபோக்கஸ் பண்ணி தனியாக செப்பரேட்டாக வந்துட்டான்னு நினைக்கிறேன், இவனை பிடிக்கிறதுக்காக. ஸோ 2 பேருமே வச்சு ஏதோ விளையாடுறான்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பக்கம் சாஸ்கே நருட்டோ இப்போ 2 பேரை வச்சு தான் ஏதோ கேம் ப்ளே பண்ணுறாங்க இவன். அது மட்டும் எனக்கு புரியுது. பட் அங்கே உள்ளே நடக்கிற விஷயமே எனக்கு பயங்கர ஷாக்கு. இவர் எப்படி மிசுகாகேவோட அவர் வந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரில. இவங்ககிட்ட என்னமோ ஒன்று இருக்கே. நான் வந்து சாஸ்கே தான் சென்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா டான்ஸோ கிட்ட தான் தப்பு இருக்குது. அவன் ஏதோ பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை சென்ஸ் பண்ணிட்டாரு. பார்த்தா அது இவ்வளோ நேரம் எட்ட கண்ட்ரோல் பண்ணிருந்துக்குது. என்னடா இது எல்லாமே டான்ஸோக்கு சாதகமாக அமையுது எப்பட்றா அப்படின்னு நினச்சேன். பட் எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதான் நம்பர் மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா டுச்சிகாகே வந்து நான் அக்காசிக்கு சேருவேன்றாரு. இந்த பக்கம் காராக்கு காசுகாகேன்ற அந்த பட்டம் தான் இருக்குது. அதுக்கு தாண்டி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எதுவும் இல்லை. இப்போ தான் புதுசாக வந்திருக்கான்றதுனால அதுவும் யோசிக்க முடியல. இந்த பக்கம் மிஸ்காக யோசிச்சா அந்த பக்கம் தான் உருவாயிருக்குன்னு ஒன்று. ரைக்காக ஆனவனா கோவப்படுறாரு. எதுக்குமே பொறுமையாக இல்லை. ஒரு தலைமனா ஃபஸ்ட்டு பொறுமையாக யோசிக்கிறது இருக்கணும். இவர் தாம் தூமுன்றாரு. இவர் பர்சனலாக நிறைய வச்சுட்ருக்காரு வெஞ்சன்ஸ். இவரெலாம் போடவே முடியாதுன்னு அவர் ஒரு பக்கம். கரெக்டாக இதெல்லாம் சாதகமாகுது. அதனால தான் டான்ஸை சூஸ் பண்ணுறாருன்னு தான் நானும் நினச்சேன். பார்த்தா இந்த நாய் தான் எல்லாத்தையும் பேச வைக்குது போல். இந்த மாதிரி ஒரு பேச வச்சுட்டு இருந்துச்சா என்னன்னு தெரியல. அது கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்சாரு. முடிஞ்சது? கண்ணு மூடிட்டு இருக்கும்போதே அது அவனால பண்ண முடியுதா? அந்த அளவுக்கு பவர் அதுன்றது. இல்லை வெறும் கட்டு போட்டிருக்கான் அவ்வளோதான். நான் பவர் உள்ளேருந்து அது வெளியே தான் போகுது. நம்ம கண்ணுக்கு அது தெரியல அவ்வளோதானே தவிர பவர் யூஸ் ஆகுதானே போகுது. ஆனால் டான்ஸர் பயங்கர மூளை. எப்படி யோசிக்கிறான், எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணி எப்படி அவனுக்கு சாதகமாக பண்ணிக்கிறான் பாருங்க. அதெல்லாம் நான் வேற லெவல் தான் அவன். எனக்கு இப்போ இந்த சந்தேகம் வருதுங்க. ஒருவேளை ஊருக்குள்ளே வில்லேஜில் இருக்க அந்த பாட்டி தாத்தாவை கூட இப்படி தான் அவன் கண்ட்ரோல் பண்ணி பண்ண வச்சுட்டு இருக்கானான்ற மாதிரி இப்போ எனக்கு சந்தேகம் வருது. ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ தேடுவோக்காக இருந்தார். நம்ம வந்து இட்டாச்சி இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் காரணம்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு முழுக்க முழுக்க டான்ஸோ தான் இது எல்லாரையும் குழப்பி விட்றானோ. அவன் அங்கே நின்று ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே எல்லாருமே குழம்பிடுறாங்க. ஸோ இதை வச்சு தான் எல்லாரையும் குழப்பி விட்றான். மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறானோன்னு தோணுது. ஏன்னா இவர் சொன்னார் இட்டாச்சி மாதிரி அந்த ஒரு ஆளை அவர் வந்து பயங்கரமாக மூலையை கண்ட்ரோல் பண்ண அந்த கண்ணை தான் இவர் வச்சுட்டு இருக்காருன்னு டவுட் வருதுன்னு சொன்னார். ஸோ இப்படி தான் எல்லாரையும் பிளாங்க் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணுறானோன்னு தோணுதுங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்து நடந்த பிரச்சனை எல்லாமே இவன் கண்ட்ரோல் பண்ணி பண்ண வச்சதாக தான் இருக்குமோன்னு இப்போ எனக்கு தோணுது. வில்லேஜில் ஆகட்டும் வெளியாகட்டும் எல்லா இடத்துலையுமே இவனுக்கு சாதகமாக யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இவன் தான் பேச வச்சுருப்பானோன்னு இப்போ தான் தோணுது. ஆனாங்க எண்டு வந்து இப்படி முடிச்சுட்டாங்க. மாதிரி வந்து நிற்கிறது எனக்கா ஐயோ அடுத்தது என்ன பார்க்கணும் போல இருக்கு. 2 எபிசோடும் போட முடியாது. எபிசோடும் வரலையா அப்படி நமக்கே ஒரு மாதிரி அடுத்தது என்னன்ற மாதிரி இருக்குது. கமெண்ட்லேயும் கேட்குறாங்க இப்பயும் 2 போடுங்கன்னு. திரும்ப போட்டுட்டு திரும்ப பிரேக் விட்டேன். திரும்ப ரொம்ப நாளைக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ நடுவில் விட்டோம் பாருங்கள். 1 வாரம் 2 வாரம் கிட்ட பிரேக் விட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு என்ன ப்ரோ இவ்வளோ பிரேக் ஏற்றிருங்கன்ற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி அப்படியே நம்ம பொறுமையாக ஒன்று போனால் அதுக்குள்ளே எபிசோடு வந்துடும். ஒரு நம்பிக்கை பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அவர் பயமுறுத்துறாங்க. எப்போ வரும்போதே தெரியல. நம்ம இப்போ இவ்வளோ ஆர்வமாக இருக்குமா இந்த ஆர்வத்தை எடுத்து போய் திரும்ப அங்கே நிற்க வச்சுட்டா ஒரு பயம். அதனால தான் ஒரு ஆர்க்கு ஃபுல்லாக வந்து நம்ம ரியாக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஏன்னா நடுவில் நிற்க வச்சுட்டா அது எங்களுக்கும் தவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தவிப்பாக இருக்குன்றதுனால தான். அதனால தான் ஒரு ஆர்க் எடுத்தால் ஃபுல்லாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.